எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் வைஃப் ஜெனி. ஹலோ. என் டாட்டர் ரியா. ஹாய் செல்லம். இவங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். குட்ரா. How long will it take? ஆல்மோஸ்ட் 6 to 7 hours ஆகும். ஈவினிங்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். ஃபாதர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃபாதர். நான் சொன்ன அந்த மஞ்சு வீட்டுக்கு டேவிட்டோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு வராங்க ஃபாதர். எனக்கு என்னவோ பயமா இருக்கு ஃபாதர். ஒரு அழகா இருக்குல்ல? முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டெய்லி காலையில பால்காரன் வருவான். பாலை கொடுத்துட்டு போயிடுவான். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க. அவன் அரேஞ்ச் பண்ணி தருவான். ரூம் எங்க இருக்கு? மேல இருக்கு. போய் பாரு. Riya's voice, right? ரியா மேல எல்லாம் போயிருக்கா? மம்மி சீக்கிரம் வாங்க. ரியா. ரியா என்னவாச்சு? மம்மி சீக்கிரம் வாங்க மம்மி. யார் நீ? பால். ஒரு நிமிஷம் இரு. கொஞ்சம் சீக்கிரமா வரலாமே. முடியாதுமா, உங்க வீடு ரொம்ப தூரம். எங்க வீட்ல இருந்து சைக்கிள் மிஸ்ட் இங்க வரதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுது. அப்புறம் எப்படிமா சீக்கிரமா வருது? வீட்ல சின்ன பொண்ணு இருக்கு. இந்த வீட்ல சின்ன குழந்தையா இருக்க கூடாதே. அவ காலையில 6 மணிக்கெல்லாம் பால் குடிச்சு பழக்கம். கொஞ்சம் சீக்கிரமா வரலாம்ல. டேவிட் சார் இந்த விஷயம் சொல்லவே இல்லையே. இப்ப என்ன பண்றது? இது ரொம்ப ஆபத்தாச்சே. ईशा ये सो कब हमारा
பயமுறுத்துட்டா? சும்மா பயந்துட்டியா? கீழே டேவிட் வெயிட் பண்றான். வா பப்புக்கு போலாம். நீ இப்படி பயமுறுத்துறதுனால தான் ரியா உன் பக்கத்திலே வர மாட்டேங்குது. சின்ன குழந்தை தானே, அதுக்கு எது விளையாட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. ரியா ஜெனி வரல? ஜெனிக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாம போயிட்டு அவங்க 2 பேரும் எப்படி தனியா இருப்பாங்க? நீ போய் உள்ள உட்கார். அண்ணா, நீங்க வருவீங்கன்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்தாருண்ணா. நீங்க வந்துட்டீங்கன்னா எங்களோட எல்லா கஷ்டமும் தீந்துரும்னு சொன்னாருண்ணா. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சொல்லு. டேவிட் சார் இறந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்க வருவீங்கன்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் என்னதான் செய்ய சொன்னாரு. நானும் செஞ்சேன் சார். ஆனா அவருக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னாலே பயம் சார். ஏன்னு தெரியல சார், ஆனாலும் அவருக்கு பயம் சார். டேவிட் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா? இல்ல சார், சொல்லல சார். ஆனா அவருக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். சொல்லு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஏன்? எப்படி சொல்றதுன்னு தெரியல சார், ஆனா அதான் நிஜம். இந்த வீடு அந்த அளவுக்கு நல்லது இல்ல சார். யார் சொன்னா? யார் சார் சொல்லணும்? யார் சொல்லணும்? எப்பவுமே வர்ற டேவிட் சார் முந்தின நாள் வந்தாரு, செத்து போயிட்டாரு. இதோட வேற என்ன சார் வேணும்? போது நிறுத்து. அது இதுன்னு சொல்லி பயன்படுத்த பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. 100-200 செலவுக்கு வேணா வாங்கிட்டு போ. இதோட உன் கதையை நிறுத்திக்கோ, புரிஞ்சுதா? என்கிட்ட சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் கிட்டே சொல்லி அவங்களையும் பயன்படுத்த பார்க்காத. உனக்கு என்ன காசு தானே வேணும்? இந்தா புடி புடி போ. எதுவும் பேசாத, கீழே இறங்கு. Hey, I told you not to come here. Why you came? Shut up. Just don't talk anything. Shut up. Victor. Indra. Va. கேக்குறதே கிடையாது. ஏய், பேசாத. அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு எதுக்கு போன? வீட்டோட விளையாடுனா கேக்குறியா? கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லனா எப்படியா? எப்ப பார்த்தாலும் மூடியாவே இருக்கு. சரியா பேச மாட்டேங்கிற. ஏதாவது சொன்னா உடனே அழுதுற வேண்டியது. உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சொன்ன பேச்சு கேட்கலன்னா இப்படிதான் அடிபடும். இனிமேலாவது கேர்ஃபுல்லா இரு. நான் சொன்ன பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன். இனிமே என்கிட்ட எதுவும் பேசாத.